ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி மினி விலாக் காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து ரொட்டீன் கோலம் போடுறது, பூஜை பண்ணுறது அண்ட் தேர் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கோலம் போட்டேன், பட் ரங்கோலி மாதிரி தான் ஸ்டார் மாதிரி போட்டேன். ஆனால் கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் டைரெக்டாக செம்மண் மட்டும் இட்டுட்டேன். ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது, பட் கலர் கொடுத்துருந்தா இன்னுமே ரொம்ப அழகாக இருந்திருக்கும். கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் அப்படியே கொடுத்துட்டேன். இன்றைக்கி எனக்கு வெளியில் போகிற வேலை இருந்தது. பேங்க்கில் எனக்கு ஒரு வேலை பெண்டிங்கில் இருந்தது. நான் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்றைக்கி கண்டிப்பாக போகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சு. ஸோ அதுக்கு போகணுன்றதுக்காகவே நான் காலையில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு அண்டு எல்லாேருக்கும் லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த பூஜை பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லியும் காலையில் பண்ணுறதுனால ஒரு மன திருப்தி தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கோலம் போட்டுட்டு விளக்கு வச்சுட்டு நம்ம வாசலை பார்க்குறப்போ ரொம்ப ஒரு டிவைனாக ஃபீல் ஆகும். அண்ட் நம்ம வீட்டுக்குள்ளார வர எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா வீட்டில் அரௌண்ட் 2 மாதமாக இருக்குது. இன்னும் பெருசாகவே இல்லை. எப்போ பெருசாகணும்னு தெரியாது. ஸோ நாங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அமைதியாக விட்டுட்டோம். ஸோ இதுதான் என்னோடய பூஜைக்கான தேவைகள் எல்லாமே நானே வீட்டில் செய்துடுவேன். ஸோ விளக்கெல்லாம் ஏற்றுட்டு நல்லா டிவைனாக சாமி கும்பிட்டாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி தொக்கு அண்ட் 2 வடை கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஒன்று எனக்கு, ஒன்று பாப்பாவுக்கு. அவளுக்கு வந்து நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொடுத்தாவே சாப்பிட்ருவா. இன்றைக்கி அவள் மூடை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது. அதுக்கு பாப்பா வந்து ஸ்பீச் கொடுக்க போகிறா. ஸோ ஸ்கிரிப்டை வந்து படித்து அவளுக்கு புரிய வச்சு அவளை மெமரி பண்ண வைக்கணும். புரிய வைக்கிறது அப்படிங்கிறது அவள் நார்மலாகவே தமிழில் அவளுக்கு புரிஞ்சிடும். வேறஸ் இப்போ இங்கிலீஷில் இருக்கிறதுனால மேபி அவளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இந்த மிஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவேன்னு நான் நம்புகிறேன். பட் இனிஷியலாக நான் ஸ்டார்ட் பண்ண உடனே அரௌண்ட் 10 பாயிண்ட்ஸ் இருந்தது. அதை பார்த்து அவள் பயந்துட்டா, இது ஃபுல்லாகவே என்னால் படிக்க முடியுமா அப்படின்ட்டு. பட் நான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவளை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ண வைக்கிறேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அவளுக்கு சளி வேறு வந்துடுச்சு. ரீசெண்டாக என் பர்த்டேக்கு வாங்கின கேக்கில் அவள் ஒரு பீஸ் சாப்பிட்டா. ஸோ அதனால தான் சளி அவளுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவளுக்கான ஹோமியோபதி மெடிசின்ஸை வந்து அவளே எடுத்துகிட்டு வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து எங்களோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டோம். ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம் நாளைக்கு ஸ்கூலில் போயிட்டு ஸ்டேஜ் ஏறி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்ட்டு. ஏன்னா இந்த காலத்தில் ஸ்டேஜ் கிடைக்கிறது பெரிய விஷயம். பட் கிடைச்ச ஸ்டேஜை நம்ம எந்த நேரத்துலையும் விட்டு கொடுக்கவும் கூடாது. நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லூஸ் பண்ணிடவும் கூடாது. ஸோ என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு பாப்பாவை ட்ரெயின் பண்ணி அவளுமே அவளோட பெஸ்ட்டை கொடுப்பா அப்படின்னு எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது.